I will start the session. இன்னைக்கு டாபிக் வந்து how to calculate interest in Tally Prime. Okay, so interest அப்படின்றது வந்து நம்ம பிசினஸ்ல வந்து இன்எவிட்டபிளா இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் பத்தி மட்டும் இல்லாம பிசினஸ்ல வந்து லயபிலிட்டியை மீட் பண்றோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் வந்து பேயபிள் சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நம்மளுடைய சப்ளையர்ஸ்க்கு வந்து நம்ம ஆன் டைமுக்கு பேமெண்ட் பண்ணலனாலும் நமக்கு வந்து லயபிலிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நம்ம கஸ்டமர் நமக்கு வந்து ஆன் டைம் பேமெண்ட் பண்ணலன்னா நம்மளும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ற சிச்சுவேஷன்ஸும் இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஹவு டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் இன் Tally Prime, ரைட்? ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து டாலியில பண்ணும்பொழுது அக்யூரேட்டா இருக்குன்றதை விட அதை வந்து நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணும்பொழுது நம்மளோட ஒர்க் பர்டனும் கம்மியாகும். அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கோம். ஹவு டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் இன் Tally Prime. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் Tally Primeல பண்றதுனால அக்யூரேட்டாவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ஆட்டோமேட் பண்றதுனால நம்மளோட ஒர்க் பர்டனும் கம்மியாகும். ஸோ என்னோட பேர் மணிகண்டன், அந்த சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் டாலி. ஸோ இந்த செஷன் நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது அசெட் இன்டிகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். தே ஆர் த நம்பர் 1 5-star Tally partner at Telangana and Andhra Pradesh. Tally related products, Tally Silver, Tally Gold, Tally Server மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னாலும் இல்ல உங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்ல டாலி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், டெக்னிக்கலா இருந்தாலும் சரி இல்ல ஃபங்க்ஷனலா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய லைசன்ஸ் ஆக்டிவேஷன் இல்ல வந்து உங்களுக்கு வந்து டிஎஸ்எஸ் அப்கிரேட் பண்ணணும், ஆர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணி அதை டாலில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான சப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா யூ கேன் ரீச் தம் அட் www.assettally.com. ரைட்? ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப சிம்பிள், ஆனா அதனுடைய பர்பஸ் வந்து ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னாவே ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து நம்ம பேங்க்கு பே பண்ண போற இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து நமக்கு வந்து பேங்கர்ஸ் சார்ஜ் பண்ற, நமக்கு நம்மளுடைய டெபாசிட்ஸ்க்கு நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு பேங்கர்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்க்கு வந்து பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அண்ட் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னா இந்த பேங்கர் வந்து நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய லயபிலிட்டி, அதை நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கேட்கலாம், நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ட் ஆஃப் த மந்த் 30th 31st இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து அவங்களே டெபிட் பண்ணிடுவாங்க. இதுல ஃபர்தரா நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். சில நேரங்கள்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி டாலி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி சில நேரங்கள்ல இது நடக்கலாம். சில பேங்க்ல நானே பார்த்திருக்கேன். என்னன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 9.75% சொல்லியிருப்பாங்க ஓடிக்கு. ஸோ ஆனா அந்த மந்த் எண்ட்ல நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் நம்ம பார்ப்போமே தவிர அவங்க அக்யூரேட்டா 9.75 தான் கால்குலேட் பண்ணிருக்காங்களான்னு நம்ம பார்க்க மாட்டோம். இனிமேல் பார்க்கலாம். நீங்க அதுக்காக தான் இந்த நாலேஜ் செஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி உங்களுடைய ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஹையர் ரேட்டா இருக்கலாம். 10.5 11.5 மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்திருக்கலாம். அதுலயே கூட பேங்கர்ஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கலாம். அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஹியூமன் எரரா கூட இருக்கலாம். உங்களுடைய ஓடி அக்கௌண்ட்க்கு உங்களுக்கு 9.75 இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணியும் பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே உங்களுக்கு சார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல போய் முடியும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்களுமே கிராஸ் செக் பண்ணலாம் இல்லையா, உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு கிராஸ் செக் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு இப்போ கைட் பண்ண போறேன். நம்பர் 2 வந்து நம்மளுடைய ரிசீவபிள்ஸ் அண்ட் பேபிள்ஸ்க்கான டிலேட் இன்ட்ரெஸ்ட். அதாவது பிசினஸ்ல கிரெடிட் இல்லாம நம்மளால இப்போ பிசினஸ் பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு சப்ளையர் கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சப்ளையர் வந்து ஒரு 30 days கிரெடிட் கொடுக்குறாரு. அண்ட் லேட்டர் அந்த 30 days கழிச்சு நம்ம அந்த பணம் கொடுக்கலன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அமைதியா சொல்லுவாங்க, எனக்கு நீங்க சீக்கிரமா செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபர்தரா நமக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்தோம் நம்ம அந்த பேமெண்ட் பண்ணலன்னா சப்ளையர் என்ன சொல்லுவாங்க, நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், நீங்க வந்து கொடுத்த டியூ டேட்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதே சிச்சுவேஷன் உங்க கஸ்டமர் கிட்ட நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டேட்டா டியூ டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு 30 days நீங்க பேமெண்ட் பண்ணலன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும், நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து டாலில எப்படி ஆட்டோமேட் பண்ணி அந்த கஸ்டமர் நமக்கு அந்த பணத்தை ஆன் டைம்ல கொடுக்கலன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த கஸ்டமரோட லெட்ஜர்ல எப்படி நம்ம ஆட் பண்ணணும். சிமிலர்லி சப்ளையரா இருந்தா நம்ம ஆன் டைம் பேமெண்ட் அவங்களுக்கு பண்ணாதப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த சப்ளையர் லெட்ஜர்ல நம்ம எப்படி ஆட் பண்ணி நம்மளோட லைபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? அண்ட் இதுல ரொம்ப சிம்பிளா தான் நம்ம அது பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்ட் டு பி ரிசீவ் ஃப்ரம் த பேங்கர்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். நம்பர் 2 வந்து இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு டு த பேங்கர் ஃபார் த லோன் லெட்ஜர்ஸ். லோன் லெட்ஜர்ஸ் சொல்றத விட ஓடி லெட்ஜருக்கு சொல்லி காமிச்சா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து ஒரு கஸ்டமர் ஆர் சப்ளையர் கிட்ட இருந்து வர வேண்டிய ரிசீவபிளா இருந்தாலும் இல்ல பேயபிள்க்கோ
அது டிலே ஆகுதுன்னும் போது எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம்ன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் டாலில வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆகாஷ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே இதுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லெட்ஜர்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்றதை மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு எனேபிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை F11ல இருந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே ரைட்? ரொம்ப சிம்பிள். எனேபிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், தட்ஸ் ஆல். இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+A is a shortcut key to save this screen. சேவ் பண்ணியாச்சு. அடுத்து நான் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஒரு லெட்ஜர், அதுல இருந்து எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எனேபிள் பண்ணோம் அப்படின்றத காட்டுறேன். SBI ஃபிக்ஸட் டெபாசிட். எனக்கு SBIல ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்ததுன்னா அந்த லெட்ஜரை வந்து அண்டர் டெபாசிட் அக்கௌண்ட் நீங்க குரூப் பண்ணிட்டு ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை F11ல ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருந்தாலும் ரெஸ்பெக்டிவ் லெட்ஜருக்கு அது அப்ளிகபிளா இருந்தா மட்டும் நீங்க அதை எனேபிள் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து சிம்பிள் தான் யூஸ் பண்றோம். அமௌண்ட் ஆடட், அமௌண்ட் டிடக்டட். இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல அமௌண்ட் ஆட் பண்றேன், அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து அந்த ஆடட் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் ஆகணும். சப்போஸ் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து ஒரு பார்ஷியல் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பார்ஷியல் அமௌண்ட்க்கு அப்ளிகபிளா இருக்காது, அது வந்து ரெடியூஸ் ஆயிடும் இல்லையா? நெட் பேலன்ஸ்க்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்றது தான் இந்த ஃபீல்டு. அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நார்மலா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 6.5, 6.75, மேக்ஸிமம் உமனா இருந்தா இல்ல வந்து 7.1, 7.2, அதுதான் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் காமனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன சார்ஜ் பண்றாங்கன்றது கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு எவ்வளோ, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்க்கு எவ்வளோ, அண்ட் அஃப்கோர்ஸ் ஓடி கரண்ட் அக்கௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அண்ட் ஓடி ஆர் ஓசிசி அக்கௌண்ட்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சார்ஜ் பண்றாங்க பேங்க்ல அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். தென் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6.95 இருக்கு. அண்ட் கேலண்டர் இயரா இல்ல வந்து கேலண்டர் மந்தா, 365 டேஸ் இயரா, 30 டேஸ் மந்தா அப்படின்றத நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் டைப். கேலண்டர் இயர் அப்படின்னும் பொழுது இந்த இயர்ல 365 டேஸ் இருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 365 டேஸ்க்கு கால்குலேட் ஆகும். அஃப்கோர்ஸ் யூ நோ வெரி வெல், இன்ட்ரெஸ்ட் இஸ் அ டைம் வேல்யூ ஃபார் மணி. எத்தனை நாளைக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல இருக்கோ அத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. ஒரு வருஷம்னா கூட ஒரு வருஷம்னு கால்குலேட் பண்ணாம நார்மலா நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், 12% per annum, 6.95% per annum சொல்லுவோம். ஆனம் அப்படின்னா 365 நாளாவும் இருக்கலாம், ஆர் 366 டேஸாவும் இருக்கலாம், லீப் இயர்ஸா இருந்தா. ஸோ அப்போ நான் கேலண்டர் இயர்னு சூஸ் பண்ணா டாலி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 366 டேஸ்க்கு எடுத்துக்கும். ஆர் கிரெடிட் பேலன்ஸ்ல கால்குலேட் பண்ணணுமா, டெபிட் பேலன்ஸ்ல கால்குலேட் பண்ணணுமான்றதையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம ஆல் பேலன்சஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரியான டவுட்ஸே நமக்கு வராது. ஸோ ஐம் செலக்டிங் ஆல் பேலன்சஸ். ஓகே, பேங்க்ஸ்ல நமக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, பேங்க் லெட்ஜர்ல, அப்போ நமக்கு டெபிட் பேலன்ஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். லயபிலிட்டியா கிரெடிட் பேலன்சஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ நான் என்னுடைய SBI பிக்ஸட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்டை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ நவ் நான் வந்து என்னோட பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல மணி போட போறேன். ஸோ பாருங்க, நான் வந்து ஒரு 1st of April அன்னைக்கு SBI பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்க்கு ஒரு 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் கையில எக்ஸஸா மணி இருக்கு, அது வந்து நான் FD அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இந்த FD அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நான் 1st of April அன்னைக்கு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சிம்பிள் என்ட்ரி, டெபிட் SBI பிக்ஸட் டெபாசிட், கிரெடிட் எந்த பேங்க்ல இருந்து அந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த பேங்க் லெட்ஜரை நான் யூஸ் பண்ண போறேன். ரைட்? இது சிம்பிளான ஒரு என்ட்ரி, இது பேங்க் கிளாசிபிகேஷன். இதை முடிச்சாச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இது முடிச்ச பிறகு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய டாபிக் என்ன, ஹவு டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு டாலில ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிருக்கும். டாலி வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளே, மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிட்டு ரிசீவபிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா, பேயபிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா, இல்ல ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிருக்கிறத பார்க்கணுமா, ஆர் குரூப்ஸ்குள்ள போனீங்கன்னா டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ஓடி அக்கௌண்ட் மாதிரியான குரூப்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பார்க்கணுமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லெட்ஜர்ஸை சூஸ் பண்றேன். எந்தெந்த லெட்ஜர்ஸ்க்குலாம் நான் பேங்க்கை வந்து இன்ட்ரெஸ்ட் டிஃபைன் பண்ணிருக்கணும், எந்தெந்த லெட்ஜர்ஸ்க்கு லெட்ஜர் லெவல்ல நான் இன்ட்ரெஸ்ட் டிஃபைன் பண்ணிருக்கணும் அந்த லெட்ஜர்ஸ் மட்டும் தான் இந்த லிஸ்டிங்ல வரும். ஸோ ஐம் செலக்டிங் த லெட்ஜர் SBI பிக்ஸட் டெபாசிட். ஸோ இப்போ பாருங்க, நான் ரிப்போர்ட் பார்க்குற பீரியட் வந்து 1st of April to 30th April. ஸோ எனக்கு 5 lakhsக்கு 1st of April இருந்து 30th April வரைக்கும் 30 டேஸ்க்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏப்ரல்னா 30 டேஸ்ன்றதை டாலி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும்.
30 டேஸ்க்கு 6.95% per annum calculate பண்ணும்போது it is coming around 2856.16. அப்போ உங்களுக்கு பேங்க்ல இருந்து வர வேண்டிய பிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2856.16, ரைட்? யூஸ்வலா பேங்க்ல வந்து பிக்ஸட் டெபாசிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து மந்த் ஆன் மந்த் அந்த மணியை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எதுக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உங்க பிரின்சிபலோட காம்பவுண்ட் ஆட் ஆயிட்டே வரும். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுதான் நம்மளுடைய நெட் அமௌண்ட். அதுக்கு தான் அடுத்தடுத்த பீரியட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் பீரியடுக்கு நான் சூஸ் பண்றேன். 1st of April to 30th June. ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆயிடும். இல்ல நான் வந்து 1 இயர்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன் பாருங்க. 1 இயர்க்கு 5 lakhsக்கு எனக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 34,750. இது வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன். ஸோ டாலி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்க போகுது, ரைட்? அசியூம் தட் நமக்கு வந்து 1st of April இருந்து 30th April வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணல, இட் இஸ் அக்ரூடு. ஸோ நம்ம ரிசீவ் பண்றதுக்கும் அக்ரூடுக்கும் வித்தியாசம் தெரியணும். ரிசீவ்னா நம்ம கையில பணத்தை வாங்குறது, அக்ரூட் அப்படிங்கும்போது எனக்கு வர வேண்டிய ஒரு இன்கம் அது வரணும். அப்படின்றத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுடைய லெட்ஜர், பிக்ஸட் டெபாசிட் லெட்ஜர் இருக்கு இல்லையா, அதுல போய் பார்த்தா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆகும், ரைட்? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, டாலியில இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அந்த லெட்ஜர்ல ஆட் பண்ணணும். சரி, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாலியில எப்படி நம்மளோட லெட்ஜர்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ண போறோம். இந்த ஆட்டோமேஷன் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? அப்படி இல்லைன்னா மேனுவல் என்ட்ரி போடணும். சரி, நான் மேனுவல் என்ட்ரி போடுறேன். 30th April அன்னைக்கு நம்மளுடைய ஜேர்னல்ல போயிட்டு எனக்கு பேங்க்ல இருந்து வரணும் இன்ட்ரெஸ்ட், எஃப்டி பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்க்கு எனக்கு ஒரு 2896 எவ்வளவு அமௌண்ட் வரணும் எனக்கு மறந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து நான் மேனுவலா போடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட்னு கூட தெரியாது, இல்ல எனக்கு 30th June வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரணும் தெரியாது. பட் டாலியில அதை கால்குலேட் பண்ணி கால்குலேட்டர் மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே எனக்கு டாலியில இருக்கிற டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் வவுச்சர் டைப்ஸை டெபிட் நோட்டை ரிசீவபிள்காகவும் கிரெடிட் நோட்டை பேயபிள்காகவும் நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, இட்ஸ் அ வவுச்சர் டைப். நான் ஆல்ட்ரேஷன் மோட்ல ஓபன் பண்ணிருக்கேன். லாஸ்ட்ல ஒரு ஃபீல்ட் இருக்கும் பாருங்க, நேம் ஆஃப் த கிளாஸ். இது நாங்க என்ன சொல்லுவோம்னா வவுச்சர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவுச்சர் டைப் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப்ஸ், டாலியில மொத்தம் 24 வவுச்சர் டைப்ஸ் இருக்கு. அதுல டெபிட் நோட்டை நம்ம வந்து ரிசீவபிள்க்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ரிசீவபிள் டெபிட் நோட் வவுச்சர் டைப்ல லாஸ்ட் ஃபீல்டுக்கு பேரு வவுச்சர் கிளாஸ். ஸோ இந்த வவுச்சர் கிளாஸ்ல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாலி உங்ககிட்ட கேக்குது, யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங். அதாவது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பண்றதுக்காக இந்த கிளாஸை யூஸ் பண்ணணுமான்னு கேக்குது. எஸ் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளா சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க உங்களுடைய வவுச்சர்ஸ்ல 30th April அன்னைக்கு உங்களுடைய டெபிட் நோட் ஆல் பிளஸ் F5 கொடுத்தீங்கன்னா டெபிட் நோட் ஓப்பன் ஆயிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் இந்த லிஸ்டிங்ல இல்ல அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வவுச்சர் டைப்புக்கு பக்கத்துலயுமே ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அதர் வவுச்சர்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், ரைட்? இது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா F10 வவுச்சர்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வவுச்சர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அங்க இருந்தும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெபிட் நோட் செலக்ட் பண்ணிருக்கேன். புதுசா நம்ம கிரியேட் பண்ணிருக்க கிளாஸையும் செலக்ட் பண்ண போறோம், ரிசீவபிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல். இது பண்றதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, என்னுடைய ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரை நான் சூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் SBI பிக்ஸட் டெபாசிட் அப்படின்ற லெட்ஜரை நான் சூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நான் செலக்ட் பண்ண பீரியடுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் 2856.16. அஸ்யூம் தட் இதே இன்ட்ரெஸ்ட் நான் 30th June அன்னைக்கு பாக்குறேன்னா 30th June வரைக்கும் எனக்கு பேங்க்ல இருந்து வர வேண்டிய 8663.70 இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் மை இன்கம், ரைட்? அப்போ கிரெடிட்ல வந்து பிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ FD இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன், அதை அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து SBI பிக்ஸட் டெபாசிட்க்கு ₹8,663.70 இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். இதை நீங்க ரிப்போர்ட்டா பார்க்கணும்னா ரெண்டு இடத்துல பார்க்கலாம். ஒன்னு வந்து என்னுடைய இன்டைரக்ட் இன்கம், ஓகே, என்னுடைய P&L இன்டைரக்ட் இன்கம் காலம்ல பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர், என்னுடைய பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லெட்ஜர்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 5 lakhs டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் 8,663.70 as on 30th June ஆட் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிவுல என்னோட பேங்க்ல என்னோட பிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா 5,08,663.70 இருக்கு. இது வந்து நமக்கு வர வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட், ரைட்?
இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஓடி அக்கௌண்ட், இந்தியன் பேங்க்ல எனக்கு ஒரு ஓடி அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்தியன் பேங்க் ஓடி அக்கௌண்ட் அண்டர் ஓடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓடி அக்கௌண்ட், ஓசிசி அக்கௌண்ட் அப்படின்லாம் பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். பேங்க் ஓடி அக்கௌண்ட் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு எஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ரைட், F11 ஃபீச்சர்ஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எனேபிள் பண்ணிட்டா எல்லா லெட்ஜர்ஸ்க்கும் அப்ளிகபிளா இருக்கும். ஆனா அதுல எந்த லெட்ஜருக்கு நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதை மட்டும் நம்ம எஸ் கொடுத்து எனேபிள் பண்றோம். ஸோ நம்ம வந்து பேங்க்குடைய டேட்டா இல்ல வவுச்சர் டேட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. வவுச்சர் டேட்னு கொடுத்துட்டு அமௌண்ட் ஆடட், அமௌண்ட் டிடக்டட், பேங்க்ல எனக்கு சார்ஜ் பண்ண போற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.5% அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். கேலண்டர் இயர் டெபிட் பேலன்ஸ் ஒன்லி அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஈவன் ஓடி லிமிட் எவ்வளோன்றதெல்லாம் கூட நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இன்ட்ரெஸ்ட்க்கும் சம்மந்தம் இல்லை. அதர் பேங்க் டீடைல்ஸும் நீங்க இங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கண்டினியூஸா உங்க ஓடி அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓடி அக்கௌண்ட்டை யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெண்டல் டெபாசிட் பே பண்ண போறேன். என்னுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட்ஸ் இதுக்கு வந்து நான் ஒரு 10 lakhs என்னோட ஆஃபீஸ் ப்ரிமிசஸ்க்கு ரெண்ட் பே பண்ணணும். அந்த ரெண்ட்டை வந்து என்னுடைய ஓடி அக்கௌண்ட்ல இருந்து நான் பே பண்றேன்ற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஓடி அக்கௌண்ட்ல வந்து பணமே கிடையாது. ஸோ இது வந்து ஓடி 30th ஜூன் அன்னைக்குன்றத விட 1st ஜூலைன்ற மாதிரி நான் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் நான் வந்து கைண்ட் ஆஃப் லோன் தான், எனக்கு வந்து நான் பேங்க் ஓடில இருந்து லோன் எடுத்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஓடி வந்து 10 லட்ச ரூபா நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா அதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகணும் அப்படின்னா அது வந்து ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரை நான் சூஸ் பண்ணி அந்த லெட்ஜருக்கு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நான் வந்து இப்போ 1st ஜூலைல இருந்து 31st ஜூலை வரைக்கும் நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஓடி வந்து எனக்கு இங்க எனேபிள் ஆகல, ஏன் எனேபிள் ஆகலன்னு செக் பண்ணலாம். லெட்ஜர் இந்தியன் பேங்க் ஓடி அக்கௌண்ட் ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், நான் இங்க ஆல் பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நான் ஆல் பேலன்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், லெட்ஜர், ஓடி அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து 1st ஜூலை அன்னைக்கு தான் அந்த ஓடி அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். 31st ஜூலை அன்னைக்கு பேங்க்ல எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 8068.49 வந்து எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து என்னுடைய பேயபிள், நான் பேங்க்குக்கு பே பண்ண வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட். ரைட், ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் நான் என்ன பண்ணணும், இதே மாதிரியான லெட்ஜர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் லெட்ஜர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி அப்படின்னு போட்டோம்னா நம்ம பே பண்ண வேண்டியது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி எனக்கு வவுச்சர் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வவுச்சர் டைப்ல கிரெடிட் நோட் வவுச்சர் டைப், அதுல இன்ட்ரெஸ்ட் கிளாஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். கிரெடிட் நோட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் பேயபிளுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். டெபிட் நோட்டை இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிளுக்கு. நான் அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து வவுச்சர்ஸ் 31st ஜூலை அன்னைக்கு போயிட்டு என்னுடைய கிரெடிட் நோட்டை நான் இது வரைக்கும் எனேபிள் பண்ணலைன்னா கிரெடிட் நோட்டை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல்ட் F6. இப்போ அதுல நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ். என்னுடைய லயபிலிட்டி லெட்ஜர் ஓடி அக்கௌண்ட் அக்செப்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு எனக்கு எவ்வளோ நான் ஓடிக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ன்றது வந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் டெபிட் ஆகுது இல்லையா, எதிரான 31st ஜூலை ஆர் 1st ஆகஸ்ட் அன்னைக்கு டெபிட் ஆகுதுன்னா நீங்க கால்குலேட் பண்ணிருக்கிற இந்த ஃபிகரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பண்ணிருக்கிற ஃபிகரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேஜர் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா பேங்கர்ஸை நீங்க ரீச் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ பேங்க்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா என்ன ரீசனுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸா இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஓடி இருக்கும். ஸோ இது என்னுடைய பேமெண்ட்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ என் அக்கௌண்ட்ல இருந்து ஆல்ரெடி டெபிட் ஆயிருந்ததுன்னா அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க பிக்சட் டெபாசிட்ஸ்க்கும் உங்களுடைய ஓடி அக்கௌண்ட்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிளையும் இன்ட்ரெஸ்ட் பேயபிளையும் நீங்க அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி என்னுடைய கஸ்டமர்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மிஸ்ஸஸ் ராகவ் அண்ட் கோ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லலாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு 30 days கிரெடிட் கொடுக்குறேன், அதை தாண்டி நீங்க வந்து எனக்கு அந்த அமௌண்ட் தரல அப்படின்னா நீங்க 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம மீன் பண்றது இங்க பாருங்க F12 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ஸோ இதுல ரொம்ப அட்வான்ஸ்டா கூட நம்ம பண்ணலாம். அதாவது 12% per annum நீங்க பே பண்ணணும். அதையும் மீறி நீங்க வந்து டிலே பண்றீங்கன்னா ஐ வில் பி சார்ஜிங் யூ 18% அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ நான் வந்து 12% அப்படின்ற மாதிரி நார்மலா ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு சேல்ஸ் என்ட்ரியை வந்து 30th April அன்னைக்கு பாஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு 30th April அன்னைக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன், அவருக்கு நான் ஒரு 30 days கிரெடிட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்,
கரெக்டா பேமெண்ட் பண்ணலன்னா நான் அவருக்குமே இன்ட்ரெஸ்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பார்க்கும்பொழுது டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அந்த பர்டிகுலர் லெட்ஜர். நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இன்ட்ரெஸ்ட் பேயபிளையும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பர்டிகுலர் லெட்ஜரை சூஸ் பண்றேன், ராகவ் அண்ட் கோ. அவரு வந்து எனக்கு 1st of April இருந்து 30th June வரைக்கும், இப்போ வரைக்கும் அவர் எனக்கு பேமெண்ட் பண்ணல. அந்த பேமெண்ட் பண்ணாததுக்கு அவர் எவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ நான் 30th April இருந்து 30th June வரைக்கும் அந்த பிட்வீன் அந்த 60 டேஸ்க்கு வந்து அவர் எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க அவர் மெட்டீரியல் வாங்கின டேட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா, இல்ல நம்ம அவருக்கு ஒரு டியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த டியூ டேட்ல இருந்து அவர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமான்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவர் எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 20,383.56 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு லெட்ஜர்ஸ்க்கும் ரிப்போர்ட் பார்க்கலாம், ஒவ்வொரு லெட்ஜர்ஸ்க்கும் குரூப் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம், இல்ல டோட்டல் ரிசீவபிளுக்கு ரிப்போர்ட் பார்க்கலாம், இல்ல டோட்டல் பேயபிளுக்கும் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இது வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டியது அப்படின்றதுனால நீங்க வந்து டெபிட் நோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெபிட் நோட்க்கு Alt F5 யூஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். ஸோ சப்போஸ் நான் பார்ட்டி நேம் ராகவ் அண்ட் கோக்கு டேட் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. 30th July வரைக்கும் அவர் எனக்கு பணத்தை திருப்பி தரல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அவர்கிட்ட சொல்ல போறேன், நான் உங்களுக்கு ஒரு 10 lakhsக்கோ 5 lakhsக்கோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணாதனால ஐம் சார்ஜிங் யூ 12% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவரோட லெட்ஜர்ல இந்த அமௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிட போறேன். அப்போ எனக்கு அவர் ஆக்சுவலா எவ்வளவு தரணும்னா 10 lakhs பிளஸ் இப்போ நான் ஒரு 30,575 அவருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்து அவர் எனக்கு பே பண்ணணும். ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் ஃபார் ஓவர் டியூன்னு சொல்லியே நான் என்னோட லெட்ஜரும் வச்சிருக்கேன் கிரெடிட்ல, அது என்னுடைய இன்கம் லெட்ஜர். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த பார்ட்டியோட லெட்ஜர்ல போய் பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ்ல சன்ட்ரி டேட்டாஸ்ல ராகவனுக்கும் எனக்கு 10,30,575 பே பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். அதை நான் என்டர் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ 10 lakhs வந்து அவர் எனக்கு பில் பேமெண்ட் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவர் டியூ ஆனதுனால ஐம் சார்ஜிங் 30,575. ரைட் ஹேண்ட் சைட்ல பில் வைஸ் இருக்கும், அந்த பில் வைஸ்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். கஸ்டமரும் கேட்பாரு, நான் 10 lakhs உங்களுக்கு தரணும், இப்போ என்ன அதிகமா போட்டிருக்கீங்கன்னா இது நீங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்றத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் இன் டாலி பிரைம். ஸோ டாலியில இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த ரெஸ்பெக்டிவ் லெட்ஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக நீங்க மேனுவலா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் டு பி ரிசீவ்ட் ஃப்ரம் பேங்க் ஆர் இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்ட் டு த பேங்க்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அண்ட் ஓடி அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லோன்ஸ்க்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பிளஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ்க்கு நம்ம ஓவர் டியூஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிளையும் டாலில இருந்து நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ரைட்? ஸோ திஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் செஷன். டாலில எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அஸ் யூ நோ வெரி வெல், டாலில பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க டாலில இருந்து ஒரு சேல்ஸ் பில்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர் கொடுக்கறதுனா தாராளமா கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு நீங்க ஆட் பண்ணணும், ஒரு ஃபீல்டை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா கூட உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்கோர்ஸ் அதுக்கு நீங்க எங்களோட ஹெல்ப் எடுத்துக்கணும். ஏன்னா டாலி பொறுத்த வரைக்கும் இதனுடைய கஸ்டமைசேஷன் வந்து டாலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா பண்ணி உங்களுடைய சீரியல் நம்பர், அதாவது டாலிக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்கும், அந்த லைசன்ஸ்க்காக இதை வந்து கம்பைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு மட்டுமே அது சூட்டபிளா இருக்க மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே மாறி இருக்கு பாருங்க. நார்மலா டாலியில ஜென்ரேட் ஆகிற இன்வாய்ஸ்ல வந்து டாப்ல கம்பெனியோட பேர் அண்ட் அட்ரஸும், நெக்ஸ்ட் லைன்ல வந்து கஸ்டமரோட பேர் அட்ரஸ், கன்சைனியோட பேர் அட்ரஸ்லாம் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கம்பெனியோட பேரை வந்து டாப்ல கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய கம்பெனியோட லோகோ, கலர் பேட்டர்ன் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அண்ட் ப்ரைடா அவங்களுடைய 25th year anniversary லோகோ வச்சிருக்காங்க. அவங்க டீல் பண்ற ப்ராடக்டோட இமேஜை வைக்க முடியும். இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றதா இருந்தாலும் இல்ல ஏதாவது ஃபீல்ட்ஸை வந்து மாத்துறதா இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரிதான் உங்களுடைய பாட்டம்ல பாத்தீங்கன்னா லைக் உங்களுடைய கம்பெனியோட சீல் அண்ட் சிக்னேச்சர் நீங்க பிட் பண்ணலாம். ஸோ இதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் நம்ம இன்வாய்சஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் பண்ணி சைன் பண்ணி கொரியர் பண்ணுவோம், இல்ல டைரக்டா எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஆஃப்டர் கோவிட் நிறைய மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து இன்வாய்சஸை வந்து கொரியர்லாம் பண்றது கிடையாது, பிரிண்டட் பேப்பரா அனுப்புறதும் கிடையாது, பிடிஎஃப் காப்பியா அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிடிஎஃப் காப்பியா அனுப்புறதுக்கு அகைன் டாலில பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி அதுல சீல் அண்ட் சிக்னேச்சரை மேனுவலா போட்டு திருப்பியும் அதை இமேஜ் ஸ்கேன் பண்ணி அனுப்புறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டஃப்பான சிஸ்டம்.
இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க டேலிலேயே சீல் அண்ட் சிக்னேச்சரை ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ டேலியில நீங்க ஒரு இன்வாய்ஸை பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணும்போது வித் சீல் அண்ட் சிக்னேச்சர் வரும். இன்ஃபேக்ட் அந்த பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலையோ அட்டாச்மெண்ட்டா அனுப்புறதை விட ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டு முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கஸ்டமருக்கு அந்த இன்வாய்ஸ் ரீச் ஆகுற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு இப்போ டாலி பிரைம்ல சப்போர்ட் பண்ணுது. ரைட்? ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களுடைய இன்வாய்ஸஸ் டிஃபைன் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், இல்ல எடிட் பண்ணணும், இல்ல உங்களுடைய ரிப்போர்ட் ஃபார்மேட்டை மாத்தணும்னா யூ கேன் ரீச் அஸ். ரைட்? யூ கேன் ரீச் அஸ் த்ரூ www.assettally.com. right? And I'm proud to announce you that we have a product called tallyhr.com. If you are an accountant, உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் ஜாப் வேணும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை www.tallyhr.com அப்படின்ற வெப்சைட் மூலமா எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் லிங்க்டின்லயும் அவைலபிளா இருக்கோம். எங்களுடைய ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் உங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இப்போ என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்கு, என்ன சேலரி ஏர்ன் பண்றீங்க, என்ன டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வெர்டிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷிப்பிங் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா, இல்ல வந்து ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி உங்களுடைய வெர்டிக்கலையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். tallyhr.com அப்படின்றது இட்ஸ் an எக்ஸ்க்ளூசிவ் அக்கௌண்டன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் மூலமா நீங்க எங்களை ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அக்கௌண்டன்ஸ்க்கு இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ. ஓகே, ஸோ அசட் ஜெனிசிஸ் அப்படின்றது இட்ஸ் an institute for the accountants for the tally, GST, TDS, income tax மாதிரியான ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ த்ரூ திஸ் நெட்வொர்க் உங்களுக்கு வந்து வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஜாப் சப்போர்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வெபினார்ஸ் அட்டென்ட் பண்றவங்க அவங்களுடைய நேம் வந்து ஆல்ரெடி வெபினார் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம சேர்த்திருப்போம். அது வந்து HOA நாலேஜ் அப்படின்ற ஒரு குரூப். அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வெபினார் கேலண்டர்ஸ் இருக்கும். என்னன்னைக்கு எந்தெந்த செஷன் நடக்க போகுதுன்றது அந்த லிஸ்டிங்ல இருக்கும். டியூஸ்டேஸ்ல பிகினர்ஸ்க்காகவும் அண்ட் தேர்ஸ்டேஸ்ல அட்வான்ஸ்ட் செஷன் ஃபார் த சீனியர் அக்கௌண்டன்ஸ்க்காகவும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செஷன் உங்களுடைய நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்காக மட்டும்தான், வேற எந்த அப்ஜெக்டிவ்லயும் நாங்க கண்டக்ட் பண்ணல அபவுட் செக்யூரிங் யுவர் டாலி டேட்டா. தேங்க்யூ.